சசிகலாவினுடைய இந்த மூவுக்கு பின்னாடி பாஜக எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன இந்த மூவ் பண்ணி என்னத்தை சாதிக்க போகுது பாஜக? இந்த மூவுக்கு பின்னாடி என்ன சார்? இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சார்? அவங்க எப்படி சார் அவங்க கையை பாஜக பத்தி சசிகலா அவர்கள் எங்கேயுமே அண்மையில பேசின மாதிரி நான் கவனிக்கல. நேத்து நிகழ்வின் போது கூட சசிகலாவை ஒரு பொருட்டாவே மதிக்கல பிஜேபி. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கட்சியில சேர்க்க வச்சிருக்கணும் சார். பொதுச்சாளர் அவங்க ஏதோ காமெடி கேட்கறாங்க, அதெல்லாம் அவங்க தகுதி இல்லை. ஒரு அவைத்தலைவர் ஆக்குங்க, ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி. கட்சியை உடைச்சது நீங்க தானே, பிஜேபி தானே, சேர்த்து வைங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷா போய் சசிகலாவை கையெடுத்து கும்பிட்ட எப்படியா சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். செய்யலையே. ஓபிஎஸ்ஐ நடுத்தருவில் நிறுத்தியது பிஜேபி தானே. அதனாலதானே நான் பல நேரங்களில் சொன்னேன், பிஜேபி கிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கவனமா இருங்க, கழுத்த இருப்பாங்க. அவங்க செங்கோட்டையனை பண்ணாங்க, ஓபிஎஸ் பண்ண சமீபத்திய உதாரணம் சொல்றேன், சசிகலாவையும் தான் பண்றாங்க. சசிகலா அவங்க எந்த நேரத்தில் ஈர்த்துக்கிடல. செங்கோட்டையன் ஓபிஎஸ் கதை வேற. 2 தடவை 2 பேரையுமே பல தடவை டெல்லிக்கு வரவழைச்சு ரகசிய பேச்சுக்கள் நடத்தின பிஜேபி அந்த 2 பேரையும் தெருவில் விட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவர் விஜய் கிட்ட போயிட்டார். இவர் எங்க போறோன்னு தெரியாம திக்கு தெரியாம திணறார். பிஜேபி செய்த துரோகம் ஓபிஎஸ்க்கு. நான் இறை நம்பிக்கை வச்சு சொல்லுவேன், ஓபிஎஸ் பண்ண பாவத்துக்கு கடவுள் கொடுத்த தண்டனை அது. அவர் தானே கட்சியை உடைச்சாரு. தர்ம யுத்தம் தொடங்கினது என்னத்துக்கு? எம்ஜிஆரின் புகழை பரப்பவா? சொல்லுங்க சார். தர்ம யுத்தம் எதுக்கு? பக்க அரசியல். பிஜேபியினுடைய ஒரு சித்து விளையாட்டுக்கு இவர் பலிகடா ஆனார்.